கைது செய்யப்பட்டு சசீந்திரன் வைஃப் மிஸ்ஸஸ் சசீந்திரன். இவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. இவ்வளவு கீழ்த்தனமான செயலில் இறங்க மாட்டேன் எந்த கணவனை நான் நம்புகிறேன். முதல் 13ஆம் தேதி கொழும்புல நின்றதுக்கு ஏடிஎம் மூலம் வீடியோ ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டேன். சிஐடி எடுத்துட்டு எல்லா புறவும் எடுத்துட்டும் பிறகும் என்னத்துக்கு இன்டர்நெட் இணையதளங்களில் என்னத்துக்கு குற்றவாளிகள் சொல்லி படங்களை போட்டு மற்ற அவை குடும்பத்தை தான் நீங்கள் கொள்ற மாதிரி தகவலை வெளியிடுறீங்க. அவருக்கு இருக்கு, அவர் செய்தால் ஓகே, அவருக்கு செய்தால் அவற்றை மனச்சாட்சியை இத்தரையில் கொண்டிருக்கு. அவர் வைப்புக்கு கட்டின மனசுக்கு இவர் துரோகம் செய்திருந்தா இத்தரையில் அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். நாங்களும் இருக்க போறதில்லை. இவர் தப்பு செய்திருந்தா தண்டனையை கொடுங்க. அதுக்காக இப்படி வச்சு மற்றவையை கொள்ளாதீங்க. ப்ரூவ் பண்ணுங்க. வேலைக்கு எவ்வளவு சீக்கிரம் ப்ரூவ் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரூவ் பண்ணுங்க. படங்களை போட்டு பல குடும்பம் வந்து போடுறீங்களே, அவருக்கு ஒரு குடும்பம் 2 பிள்ளைகள், பல குடும்பம் வந்து என்ன பார்த்தவை அவன் வெளிவிடாது. தீர 2 சைட்டும் தீர விசாரிச்சு கொடுங்க. சசிகுமார் மகாலிங்கம் சசிகுமார் 15 வயதுல வெளிநாட்டுக்கு அனுப்புனார். இப்ப வந்த 3 வருஷம் அடுத்தடுத்து வருதுன்னா இந்த பட்டியை கட்டி கொடுத்தது இல்லைவிட்டா வராது. அப்ப அதுகள் கட்டி கொடுத்ததெல்லாம் இப்ப பொடிச்ச பொண்ணை வெளிக்கிட்டத்துல புள்ள போக சுணாங்கினத்துல அண்டைக்கு செத்தவனும் மற்றவருக்கும் இது கோயில் இவன் வந்தது. அப்ப இவ நான் இப்படியான இது பழக்கம் என்ற பிள்ளைகள் இல்லையா. நான் 6 உள்ள பெற்ற நான் 6ஐயும் 15 வயதிலேயே வெளிநாடு அனுப்பினான். சரியா, ஒரு பிள்ளையும் சும்மா விட இல்லை. இந்த சின்ன கடைசி 4 வயதுல கொழும்புல வச்சு வளர்த்தேன். கடைசி கொழும்புல நின்று இங்கே உப்பாங்க வந்த நான் அவர்கிட்ட வருத்தம் கடுமையுண்டு. அவர் ஊர்லாம் போய் சாகணும்டா. அப்படி எப்போ கொண்டாந்து வீட்டில் திருத்தி 30 லட்சம் கொட்டி வீடு திருத்தி போட்டு வீட்டில் வச்சு அவரை சாக்காட்டி அவர் போய் சேர்ந்துட்டு அவர்கிட்ட சடங்கெல்லாம் கொண்டு புளியங்குடல்ல வச்சு செய்து இங்கே இருந்து புளியங்குடலில் கொண்டு நம்மைக்கா கொண்டு அவங்க சுடலையிலே எரிச்சிட்டேன். இப்படி எல்லாம் செய்து கடைசியில் நான் தனியா 3 வருஷம் இருந்தேன். இந்த குற்றத்தை செய்யல செய்யலையே. அப்போ இந்த புள்ள பண்டே தான் அந்த மையம் எடுக்கிறாண்டே தான் என் புள்ள இந்த பூங்குருதீவில வந்துறாங்க 5 மணிக்கு இவன் தான் எல்லாரும் திட்டமிடப்பட்டு குற்றஞ்சாட்டு திட்டமிட்டப்போ இது வேணுமண்டு இந்த பூங்குருதீவில எல்லாருக்கும் போடுறாங்க. அப்போ அதுக்குள்ள எல்லாரும் கெட்டு போய் கிடங்கின நானும் தான் துளுத்திருக்கிறேன். அப்ப என் பிள்ளைகள் நான் ஒரு சொல்லித்திருக்கணுண்டு. என்ன அறுக்கோணம் பண்ணாச்சு. அந்த கடைக்காரர் 3 பேர் அதில் சுற்றி வர இருக்கிற கடைக்காரர் அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த ஜனங்கள் குடிச்சு திண்டதுகள் என்ற புள்ளியாட்டு வந்தாப்பு என்ற புள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து குடிக்க கொடுத்து இவ்வளவு தான் நான் செய்த குற்றம். ஒரு 1 பேர் என்ற புள்ள செய்ய இல்லையா. மகன் குற்றம் இல்லைன்னு சட்டத்தரணிகள் வைக்கல சட்டத்தரணி வச்சிருக்கப்போ இன்னும் அவங்களுக்கு இங்க பெற பயப்படுறாங்க. எனக்கே இந்த எந்தாம்மா பிறந்த நாட்டுல எனக்கே போகலாண்டா நாங்க வரையலுமான்னு கேட்கறாங்க. நீங்க அதை நீதவாண்ட வாகனத்துக்கு கொண்டு வந்துருக்கலாம். இப்ப நான் சட்டத்தரணி கடலை மடிச்சு கொண்டு வந்து நான் அப்ப குடுக்க பயப்படுறேன். இல்லை போய் குடுக்க எனக்கு 8 2 அடிச்சு வச்சிருக்கிறேன். பேரு சொல்லுங்க. 13ஆம் தேதி ஆண்டு வேலையை போயிட்டு 8 மணியாண்டு சைன் வச்சு போட்டு 9 மணி மட்டும் எனக்கு நின்றுட்டு 9 மணி வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு 9ஆவது தரிசனம் மச்சிருந்தாலும் வந்து இது சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு திருப்பி தான் போனேன். அவர் எந்த இதுக்கும் அவர் போகாமல் அவர் மாஞ்சி பொம்பளைச்சு அவர் தொடர்பு இருந்தார். கடைசி 2 புள்ளிகள் இருக்குது. மறுபடியும் அவர் அப்படியான அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள குற்றமற்றவர்னு சொல்றீங்க. குற்றமே இல்லை. அப்ப நீங்க இவ்வளவு காலம் சட்டத்தரணி இது செய்யல. நாலமாடியில கொண்டு வச்சு வீடு வீடாக கொண்டு தெரிஞ்சு அங்கே கொண்டு போய் கடைசியா இது மண்ணாடு கூட கடையில பண்ணியிருந்தான்னு கொண்டு வீட்டை வச்சுட்டு அவரை விட்டு எறி எடுப்பிச்சார்.
சைன் வச்செல்லாம் தாட்டி நீங்க யாரு? ஆமா ஆமா அம்மா துஷந்தன் அம்மா. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு வீட்டை வந்து அங்கே யாழ்ப்பாணம் வீட்டை வந்து மெமரியவும் ஃபோன்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபோன் லேப்டாப்பு ஐபாட்டு எல்லாம் வந்து கடைசியாக மெமரியை கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் மெமரியும் இல்லை. ஆனால் வாட்ட இருந்த மெமரி தான் அது வேறு ஒரு ஆள் அர்ஜென்ட் போயிட்டு அதை சொல்லப்போ அந்த கடைசியாக விவாதம் அடிச்சு மெமரி அடி கொண்டு இப்போ இந்த கடைசி அங்கே வச்சு அவங்க காதை பற்றி அடிச்சு காதாலையில் நான் உடம்பு கொண்டு லாஜிக்க வச்சு நைட்டு வேண்டாம் தங்களுக்கு சரியான சித்திரவதையா ஏன் நீ இந்த சட்டத்தரணி அமைச்சர்ல அப்போ நீங்கள் அதை தொடர்பாக அறிவிச்சிங்களா? ஜட்ஜில் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்களா? கொண்டு வாங்க. இப்போதான் உங்களோட பக்கம் என்ன ஞாபகம் பேரை சொல்லி யார் அப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அன்றைக்கெல்லாம் போயிட்டு வந்து நான் நைட் போயில பகல்லாம் போயிடு வீட்டில் வந்து வேலை செய்வேன். பிரேசியில் வேலை வந்து வேலை செய்துட்டு அப்புறம் வீட்டால் நின்று மத்தியான வேலை சாப்பிட்டேன். மகன் குற்றமற்றவர்னு சொல்கிறீங்களா? குற்றம் இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் அவங்க கைது செய்திருக்காங்க? சந்தேகத்துக்கு செய்திருக்கேன். அப்போ இதுக்கான முயற்சிகளை விடுதலை செய்ய முயற்சிகள் ஒன்றும் மேற்கொள்ளலை. நாங்கள் இன்னும் மேற்கொள்ளேன். கடைசி மேற்கொள்ளேன். தான் இப்போ இன்னும் சொல்லிக்கிறேன். வைக்கலாம் சொல்லியிருக்கேன். அப்போ தான் ஏதோ உங்களோட மகனுக்கு கடந்த விடுதலை என்னன்னு சொல்கிறது கைது செய்யப்பட்ட நேரம் மீதம் சித்திரவதை சித்திரவதை நல்லா சித்திரவதை செய்திருக்கேன். ஏதோ நீங்கள் இறங்கி நல்லா மடியில் விட்டு சித்திரவதை செய்திருக்கணும். நல்லா சித்திரவதை குறிட்டாங்கொண்டு புதுசுக்காரெல்லாம் அடிக்காதான். யார் உங்களுக்கு சொன்னது? மகனே சொன்னேன். மகன் சொன்னேன். இது ராஜிக்கு வச்சு அடித்தாங்க. அது மகன் சொன்னது. சரி. வேறு என்ன அடிச்சதுன்னு சொல்லுங்கள். இது தொடர்பாக யாருக்கும் நீங்கள் முறைப்பாடு செய்திருக்கீங்களா? நான் முறைப்பாடு ஏன் முறைப்பாடு செய்யலை? முறைப்பாடு நல்லா இருக்கு. நான் அமைதியாக இருக்கும் தரும் குற்றம் இல்லாட்டி ஏதோ வரும் எல்லாம் இருக்கு. உங்களோட மகன் பிள்ளை இந்த குற்றமற்றவர்னு சொல்றீங்க. உங்களோட மகன் குற்றமற்றவர்னு சொல்றீங்களா? ஊருக்காக வந்தவர். இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? இப்போ லோயஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? எப்போ வராங்களோ அப்படி லோயர் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? எந்த இடம் லோயர் வேலை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வழியில் இந்த அவர் வாரன்னு சொல்லிட்டாரு. அவரெந்த குற்றம் செய்யல. கல்யாணம் முடிச்சுட்டு 10 வருஷம் 4 பிள்ளை. மூத்த பிள்ளை 18 வயசு. கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளை இருக்கு. இது 2வது பிள்ளை. இந்த இதில் நிற்கிறது 2வது. மற்ற 3வது பிள்ளை வேற இது. மற்ற கடைசி பிள்ளை இவ்வளோ காலத்திலிருந்து ஒரு பொம்பளைகிட்ட போனது ஒரு பொம்பளோட கண்ணது நிற்கும். அவர் எந்த ஒரு குற்றம் அவர் செய்யறதுக்க மாட்டார். பொம்பளை சொருத்துடன் பிறந்தவர். சந்தேகத்தெல்லாம் பிடிச்சவங்க தான் சொல்றேன். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க அவரை விடுதலை செய்கிறது? அவரை நடந்துருங்கன்னா ஒரு டம் கண்ட லோயர் செய்கிறது எனக்கு அந்தது வசதி இருக்கு. அந்தந்த கடல் அடிச்சேன்னா அதில் நான் தான் கடலுக்கு போகிறோம். தான் கடல் அடிச்சா நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ தான் நான் பிள்ளைய வளர்க்குறேன். ஒரு நாள் கடல் போட்டி எங்களுக்கு அடுத்த நாள் சாப்பாடு இல்லை. எந்த பிள்ளைகளுக்கு அப்போ தான் நான் பிள்ளை பாவனிங்க ஐசியாக
அவதான் கதைச்சதை மனித உரிமை குழுக்கு போய் சொன்னது மனித உரிமை குழு போயிடுது அதன் மூலமா தாங்கள் நோயை வச்சு கதைக்கிறதுக்கு சொல்லி தான் மறைச்சிட்டு வடகாலம் இந்த பிள்ளைகளை தான் பார்த்துருக்கு போனா கடன் வந்தா வீடு பிள்ளைகள் இப்படி ஒரு பொம்பளை சட்டைக்கு அதை போயிட்டு இருக்கணும் எண்ணி எடுக்க வரைக்கும் பிடிச்சாலும் சொன்னேன் சந்தியத்தில் ரூல் வச்சு